என்னங்க நான் கடைக்கு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஸ்டவ்ல குக்கர் வச்சிருக்கேன். 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணுங்க. பா நீ வெளியே போன போற நான் அட்டாக் பண்றேன்ப்பா. ஏன்பா ஒன்னு அட்டாக் பண்ணாதா? பா உன் மேல உள்ள பாசம் தான்ப்பா சொல்றேன். நான் போயிட்டு வரேன்ப்பா, நீ வீட்லயே இருப்பா. அதே பாசம் எனக்கும் இருக்குல்லப்பா, அதனாலதான் சொல்றேன் நீ போவாது, நான் போயிட்டு வரேன். அதுக்கு இல்லப்பா, இத்தனை நாள் நீ எங்களுக்காக தான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்ட. இந்த லாக்டவுன் பேர்லயாச்சும் வீட்லயே இருப்பா. நான் போறேன்ப்பா. தம்பி நீ இனிமே தான் வேலைக்கு போய் கஷ்டப்பட ஆரம்பிக்கணும். ஸோ இந்த லீவ்ல நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் போயிட்டு வந்துடுறேன். பா 50 வயசு மேலே உள்ளவங்களுக்கு இம்யூனிட்டி ரொம்ப கம்மிப்பா. உடனே அட்டாக் பண்றோம், அப்புறம் எனக்கு யார் சோறு போடுவா? அதுக்கு தான்ப்பா சொல்றேன், நீ இரு, நான் போறேன். அப்போ கூட நீ வேலைக்கு போய் சோறு போட மாட்டல? டேடி நீ சின்ன பையன்டா, உனக்கு ஒழுங்கா போய் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க தெரியாது. சொன்ன கேளுப்பா. போன வாட்டி நீ வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் மொத்தமா அழுவி போனதுன்ட்டு அம்மா நீ ஃபுல்லா உனக்கு சாப்பாடு போடலையே, ஞாபகம் இல்ல? ஆமாண்டா, போன வாட்டி இவராடி 200 ரூபாய் வேஸ்ட். பா ஷோல்டருக்கு மேல வந்த பையன் ஒருத்தர் வீட்டுல இருக்கும்போது பேரண்ட்ஸை பொருள் அவங்க வெளியே அமிச்சா இந்த ஊர் உலகத்தை பத்தி என்னப்பா பேசும்? நீரு நான் போறேன்ப்பா, நான் போய் கரெக்டா வேண்டாம். வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய செய்தி. தமிழகம் முழுவதும் இன்று திறக்க இருந்த மதுக்கடைகளை மக்களின் நலம் கருதி திறக்க வேண்டாம் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது. சரி, யாரோ ஒருத்தர் சீக்கிரம். டேய் மகேஷ், என்னங்க? இதுக்கு வெளியே போனோம்னு நினைச்சு பக்கம் பக்கமா டைலாக் பேசணுமோ அது கவர்மெண்ட் பேன் பண்ணிருச்சு. இதுக்கு மேல வெளியே போய் என்ன பண்றது? நம்மள போ சொல்றாங்களோ? ஆமா தம்பி, நீ சொன்னது கரெக்டு தான். எனக்கு அந்த இம்யூனிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு, அதனால நீயே போயிட்டு வந்துருப்பா. ஆமாப்பா கரெக்டு தான். அதை அப்ப திங்க் பண்ணது. இப்ப என்ன நான் திங்க் பண்றேன்னா, ஃபாதர் சொல்மிக்க மந்திரம் இல்லை, அதனால நீயே போயிட்டு வந்துரு. நீ சொன்னதை நான் கேட்கறேன். இந்த நியூஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ போக மாட்டேன்னு சொன்ன. ஒழுங்கா சொல்லு, இதை சாக்கா வச்சு நீ எங்க போக பிளான் பண்ண? உண்மையை சொல்லு. அதே நியூஸ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்களும் கடைக்கு போக மாட்டேன்னு சொன்னீங்க. அப்போ நீங்க எங்க போக பிளான் பண்ணிருந்தீங்க? ஐயோ நான் பிளான் போடுறதா இருக்குமா? முதல்ல அவனை திருத்திட்டு வர நிமிஷம். அவனை அப்புறம் திருத்திக்கலாம். அப்ப நீங்க திருந்தனா பையன் தானா திருந்துவான். இல்ல நான் என்ன எப்ப வேணாலும் திருத்திக்கலாம். அவன் நீ எங்க ஓடுறீங்க? இந்த 21 நாள் எப்படி வீட்டிலே இருக்கிறது? அடுத்த மாதம் நம்ம ஆஃபீஸில் சம்பளம் போடுவாங்களா போட மாட்டாங்களே தெரியல. நம்ம சரி அட சேலரி வந்துருக்கு. போன மாதம் சம்பளமே இப்போ தான் போடுறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. இந்த 21 நாள் வெளியே போகிறதுனால செலவு எதுவும் இல்லை. கொஞ்சம் ஆடமாட ஆடினீங்க. காலேஜுக்கு போகிற பேரில் பெட்ரோலுக்கு காசு, டெய்லி பாக்கெட் மணி, அதுவும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை படத்துக்கு போகிறது காசு, குரூப் ஸ்டடி காசு. இது பத்தாதுன்னு மாச சம்பளம் வந்தோடனே என் பொண்டாட்டிக்கு வந்து ஷாப்பிங்ன்ற பேர்ல ஒரே கலர்ல 4 சேலை, அதுக்கு மேட்சுக்கு தோடு செய்து வேற. என்ன ஆட்டம்! அது கூட பரவாயில்ல. மாசம் 3 வாட்டி சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவான். அதுக்கு பஸ் செலவு. சமாதானப்படுத்துற பேர் நான் வேற போய் கூட்டின்னு வரணும், அதுக்கு ஒரு பஸ் செலவு. எப்படியும் இந்த மாசம் ஒரு 10,000 இருந்து 15,000 வரையும் கையில் நிற்கும். அதை வச்சு அடுத்த மாசம் ஓட்டிட வேண்டியதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னது அது? ஐயோ டே போன டேய் மோனே, சீக்கிரம் கிளம்புடா. பேங்க் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருவோம். என் பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ ஹைஜாக் பண்ணிட்டான்டா. காசுலாம் அது டெபிட் ஆகுது அக்கௌண்ட்ல. சீக்கிரம் கிளம்பு. நான் தான்ப்பா அந்த காசு எடுத்தேன். இது நீ எடுத்தியா? ஏன்னா முண்டம், நீ என்ன காசு எடுத்த? ஆமா, இப்ப நாடு இருக்கிற சிச்சுவேஷன்ல ஹவு கேன் ஐ கோ அவுட் சைட்? அது மட்டும் இல்லாம இத்தனை நாள் நான் வீட்டில் இருக்கணும்னா என்னோட என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு வாட் ஷுட் ஐ டூ நவ்? அதுக்கு தான் படம் பார்க்கறதுக்கு அந்த காசு எடுத்தேன்ப்பா நான். ஒரு படம் பார்க்கவாட என் கார்ல இருந்து 5,000 ரூபாய் காசு எடுத்த? அதுதான் டிவிலே 4 வாட்டி போடுறாங்கடா ஒரே படத்தை. திருப்பி திருப்பி பார்த்து தொலைக்க வேண்டியதானே? பா வெறும் படம் மட்டும் இல்லப்பா, அதுல நிறைய படம், வெப் சீரிஸ், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்குப்பா. அதுல நிறையனா அது எப்படி சொல்றது, நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ப்பா. நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், ஹாட் ஸ்டார், அதுக்கப்புறம் நாட்டி அமெரிக்கா, இந்த மாதிரி நிறைய லாகின் பண்ணியிருக்கேன். அதுங்க நாட்டி அமெரிக்கா? மற்றதெல்லாம் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. என்னது நாட்டி அமெரிக்கா? என்னது இது நாட்டி அமெரிக்கா? நான் சொன்னேன் அமெரிக்கா, அதாவது அமெரிக்காவில் எடுக்கிற படம் பார்க்கறது பாருது. ஆமாம், அது யூஸ் ஆகும். நாட்டிங்லாம் வருது.
நாட்டினியா வருதா? சரி, நாட்டினா என்ன நீ சொல்லு. நாட்டினா குறும்பு பண்ணுறது. குறும்பு தப்புன்னு கூட எடுத்துக்கலாம்ல. அமெரிக்காவில் நடக்கிற தப்பெல்லாம் தட்டி கேட்குற மாதிரியான படங்கள் அதில் வரும், அதை பார்ப்பார்ல. அதை ஏன் நீ பார்க்குற? ஜென்ரல் நாலேஜ் வளர்த்து தான்ப்பா பார்க்குறேன். ஏன்ப்பா இத்தனை கேள்வி கேட்குற? அப்படியே தமிழ் படம்லாம் பார்த்து அடுத்து தள்ளிட்டாரு, போயிட்டாரு அப்படியே இங்கிலீஷ் படத்துக்கு. ஏண்டா அவங்க சாப்பாடு காசுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாரு தெரியுமா? இவருக்கு டிசைன் படம் கேட்குது, படம். ஏன் உங்கள் அம்மா கூட என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ சம்பளம் வந்தது அப்புறம் ஒரு வார்த்தை கூட என்ன கேட்கல தெரியுமா? ஆனால் நீ இல்லை மறுபடியும் காசு போகுது. ஏண்டா சொல்லிக்கிட்டே இருக்க, நீ மறுபடியும் காசு தேய்ச்சிக்கிட்டு இருக்க. உங்களுக்கு தானே பேசி நிற்கிறேன், இப்போ எப்படி என்னால் பண்ண முடியும்? நான் இல்லை. நீ தேய்க்கலாம், வேற யார் தேய்ச்சிக்கிட்டு இருக்கா? எங்க நான் தான் காசு எடுத்தேன், அதுக்கு என்ன இப்போ? உனக்கு எதுக்கு நீ காசு? சும்மா கத்திட்டு இருக்காதீங்க, எல்லா அத்தியாவசிய பொருள் தான் வாங்கினேன். அத்தியாவசிய பொருள் வாங்கினியா? அப்படி என்ன அத்தியாவசிய பொருள் வாங்கியிருக்க நீ? இது பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் பையிங் 4 sarees rupees 8,000. மேட்சிங் ஆர்னமெண்ட்ஸ் rupees 2,000. இதெல்லாம் அத்தியாவசிய பொருளா? தேங்க்யூ ஃபார் பையிங் கிராசரிஸ் அரிசி பருப்பு 3000 ரூபா. ஏய் நேற்று தானே அரிசி பருப்புலாம் வீட்டுக்கு வாங்கி போட்டேன், அது என்ன இருக்குது? அது வந்து எங்க அம்மா வீட்டுக்கு வாங்கினேன். வெப் சீரியல் பேக் 1000 ரூபாயா? என்ன தெரியுது? ஓ அதுவா? அது வந்து நாடகம் பார்க்க. ஏன்டி அதுதான் டிவிலேயே போடுறாங்க நாடகம். டிவில தான் 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி விளம்பரம் போடுறாங்களே, நாடகம் பார்த்த மாதிரியே இல்லை. ஆனா இதுல விளம்பரம் எல்லாம் இல்லைங்க, அதுதான் இந்த 1000 ரூபாய். எங்க போறீங்க? அடுத்த மாசம் சம்பளம் ரெடி பண்றது. அப்போ அடுத்த மாசத்துக்கான அத்தியாவசிய பொருள் லிஸ்ட ரெடி பண்ணிட வேண்டியதுதான். கரன்சி வேணும்ப்பா. காசா? எது உனக்கு காசு? அது ஒன்றும் இல்லைப்பா, ஆன்லைன் ஆர்டர்ஸ்லாம் இப்போ பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதான் கொஞ்சம் ஷர்ட்ஸ் பேண்ட்ஸ் அதெல்லாம் வாங்கலான்னு இருக்கேன், அதுக்கு தான் காசு வேணும். இல்லை காசுலாம் இல்லை, கொடுக்க முடியாது, நீ போகலாம்ப்பா. இந்த லாக்டவுனால போன 2 மாதம் எனக்கு கொடுக்க வேண்டிய பாக்கெட் பண்ணி வீடு தானே இருக்குது, அது ப்ராஃபிட் தானே, அதை கொடு. ப்ராஃபிட்டா? தம்பி உங்களோட மந்த்லி பாக்கெட் மணி எவ்வளோப்பா? பெர் மந்த் 2500பா. உன் ஃபோனில் அந்த கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுப்பா. எடுத்துட்டேன். இந்த லாக்டவுன் ஆரம்பித்த நாளில் இருந்து நீ ஆன் பண்ண ஏசி ஃபேனு கம்ப்யூட்டரு இது வரைக்கும் ஆஃப் பண்ணவே இல்லை. ஸோ உன்னோட ரூம் கரண்ட் பில் கணக்கில் மாதம் 1000 ரூபா வச்சு ஒரு 2000 ரூபா போடு. போட்டேன். அப்புறம் உனக்கு போர் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக நீ புதுசாக படம் பார்க்குறதுக்கு என்னோட கார்டை யூஸ் பண்ணி இந்த நெட்ஃப்ளிக்ஸு அமேசானு இதெல்லாம் டவுன்லோட் பண்ணல, அந்த கணக்கில் ஒரு 5000 ரூபா போடு. அந்த நாட்டிய அமெரிக்காவும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போ எவ்வளோ ஆச்சு? 7000. நீ இந்த காலேஜ் போன டைம்லலாம் ஒரு நாளைக்கு 2 வாட்டி தான் திம்ப. ஆனால் இந்த லாக்டவுன் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு நாளைக்கு 8 வாட்டி திங்கிற. இது பார்த்தாது ஆன்லைனில் வேறு ஆர்டர் பண்ணுறேன், அந்த கணக்கில் ஒரு 2000 ரூபா போட்டுக்க. இப்போ மொத்தமாக எவ்வளோ ஆச்சு சொல்லு? டோட்டலாக 11,000. நீங்கள் எவ்வளோ பாக்கெட் மணி எதிர்பார்த்தீங்க? 5000 ரூபாய். அப்போது மீதி இருக்க இந்த 7000 ரூபாயை அடுத்து வர 3 மாதத்துக்கு நான் கழிச்சிக்கிறேன், ஓகேவா? போகலாம். பேண்ட் சட்டை வாங்க என்ன பண்ணுறது? தேங்க்ஸ்ப்பா காசு போட்டதுக்கு. ஏய் எனக்கு எதுக்குடா தேங்க்ஸ்லாம்? எனக்கு தெரியும்ப்பா நீ காசு போட்டு விட்டுருவேன்ட்டு. ஏய் நான் சம்பாதிக்கிறதெல்லாம் அவன் யாரும் சம்பாதிக்கிறேன், எல்லாம் உனக்கு தான்டா. அடித்தாலும் திட்டினாலும் நான் அவனுக்கு காசு கொடுக்க தான் போகிறேன். சரி ரைட்டு, அங்கே அப்படி பேசுனதுக்கு நீ வந்து கோச்சிக்கூடாது சரியா? நல்லா என்ஜாய் பண்ணு. அப்புறம் அந்த ஆன்லைன் எதோ வாங்கணும்னு சொல்லி அதெல்லாம் அந்த காசில் ஆர்டர் பண்ணிக்கிறா. எல்லாமே நல்லா பிராண்டடாக வாங்கிக்க. ஆர்டர் பண்ணிக்கிறேன்ப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன்ப்பா. சொல்லுப்பா. கரண்ட் பில்லு 4000 ரூபா வந்திருக்கு. இந்த காசில் அதை கட்டிட்டு மீதி இருக்க காசில் நீ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்க, சரியா? ஓகே வரட்டுமா?